தாசி இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தது? ஒரு தவறான தொழில் செய்கிற ஒரு பொண்ணு, ஆமாம் தானே? இப்போ தாசன் இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன், இந்த மாதிரி ஃபேமஸான பர்சனாலிட்டிஸினுடைய நேம் ஞாபகம் வருது இல்லையா? ஆனால் இந்த தாசி, தாசன் இந்த இரண்டு வார்த்தைகளுக்குமே ஒரே அர்த்தம் தான். சர்வன்ட் ஆர் டிவோட்டி, ஒரு பக்தன், ஒரு அடியன், பக்தை அப்படிங்கிறது தான் இது ரெண்டுத்துக்கான ஒரு மீனிங்குமே. இப்படி ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் இருக்கும் பொழுது எப்படி இந்த தாசிங்கிற வார்த்தை மட்டும் தடம் புரண்டு வேற ஒரு பாதையில் போச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கற்பு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, இது பல பேரும் பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது, பெண்களுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு சொல்லி பலரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கற்புங்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சமமானது, ரெண்டு பேருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ ஏதோ ஒரு தவறு நடக்குது, ஒரு கற்பு இழக்கிற மாதிரியான சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பெண்களுடைய உடல் ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்படும். அதனாலேயே ஈஸியாக பொண்ணுங்களை ப்ளேம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த திட்டுற வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பெண்களை சார்ந்தே தான் இருக்கும். பெண்களை தவறாக சொல்கிறதாகவோ இல்லைனா பெண்களினுடைய அங்கங்களை வச்சு திட்டுறதாகவோ தான் இருக்கும். ஒரு ஆணை திட்டணும் அப்படின்னா கூட அந்த ஆணினுடைய வீட்டில் இருக்க பொண்ணுங்களை வச்சு தான் திட்டவே செய்வாங்க. இப்படி இந்த திட்டுற வார்த்தைகள் இருக்குது இல்லையா, இப்படி சொல்லும் பொழுதே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேவர் அடியார்கள், தேவதாசிகளை பற்றி தான் இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ இந்த மாதவிடாய் காலத்துலலாம் பொதுவாகவே நம்மளெல்லாம் பொண்ணுங்களை வந்துட்டு கோவிலுக்குள்ளே போகக்கூடாது, தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வைப்பாங்க. அப்போ இந்த தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க கோவில்லையே இருந்து இறைவனுக்கு சேவகம் செய்கிறவங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய மாதவிடாய் காலத்தில் அவங்க என்ன செய்வாங்க, எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஆல்ரெடி தேவதாசி அபாலிஷன் ஆக்ட் எல்லாம் வந்துருச்சு. இப்போவுமே தேவதாசி இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டு இருக்கான்னு கேட்டால் ஆமாம். அது எங்கே அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கான பதிவில் விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ், நான் உங்கள் மௌனமொழி. தேவர் அடியார்களில் தேவர் கூட்டல் அடியார்கள், கடவுளுக்கு சேவகம் செய்கிறவங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கை முழுக்க கடவுளுக்காகவே கோவிலுக்காகவே சேவகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவாங்க. அது எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம். கோவிலில் ஆராதனை பாடுறதா இருக்கலாம், கடவுளை போற்றி கவிதை எழுதுறதா இருக்கலாம், இல்லை கோவிலில் நடனம் ஆடுறதா இருக்கலாம், இல்லைனா அதை சுத்தப்படுத்துறதா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலுமே சரி அவங்கள தேவர் அடியார்கள்னு சொல்லுவாங்க. தேவதாசிகளையுமே தேவர் அடியார்கள் தான் சொல்லுவாங்க. தேவதாசி எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா டான்ஸ் ஃபார்ம்ஸில் வந்துட்டு கை தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. முன்னாடியெல்லாம் தேவதாசிகளை வந்துட்டு 2 வகைகளாக பிரிப்பாங்களாம். ஒன்று வந்துட்டு தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க பெரிய பெரிய குடும்பங்கள்ல இருந்து, பெரிய செல்வந்தர்கள்ல இருந்து, ராஜவம்சத்தில் இருந்தெல்லாம் கூட வருவாங்களாம். அவங்க எல்லாருமே இந்த ஆராதனை பாடுறது, கோவிலில் பெரிய பெரிய ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. லோ கேஸ்ட்ல இருந்து ஒரு தேவதாசி கோவிலுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கோவிலை சுத்தப்படுத்துறதுன்னு மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்ததாக சொல்லப்படுது. இதை தாண்டி இன்னும் 7 வகையான தேவதாசிகள் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா துத்த தேவதாசி, ஹ்ருத்த தேவதாசி, விக்ருத தேவதாசி, பிருத்திய தேவதாசி, பக்த தேவதாசி, அலங்கார தேவதாசி, கோபிகா அப்படி இல்லைனா ருத்ர கன்யகா. இதில் இந்த ருத்ர கன்யகா அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா, இவங்க வந்துட்டு என்னதான் தேவதாசியாக இருந்தாலுமே, கடவுளுக்கு சேவகம் செய்கிறவங்களா இருந்தாலுமே அதை தாண்டி வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது தனியாக தான் போய்கிட்டு இருக்குமாம். தனியாக அந்த ஒரு இல்லற வாழ்க்கையுமே அவங்க லீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதில் சொல்லப்படுற துத்த தேவதாசி இருக்காங்க இல்லையா, இவங்க என்னன்னா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, பெரிய பெரிய ஒரு வியாபாரியோ இல்லை செல்வந்தரோ இவங்களுடைய வீட்டில இருந்து ஒரு பொண்ணு தேவதாசியாக வராங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் தான் இந்த துத்த தேவதாசி அப்படிங்கிறாங்க. இரண்டாவதாக இருக்க ஹ்ருத்த தேவதாசி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்து இல்லைனா அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்து கோவிலில் தேவதாசியாக வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் ஹ்ருத்த தேவதாசி அப்படிங்கிறாங்க. விக்ருத தேவதாசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தினுடைய வறுமை நிலை காரணமாக அவங்கள கோவிலில் இருக்க ப்ரீஸ்ட்டுக்கோ இல்லை அந்த பூஜாரிக்கோ அவங்க கிட்ட வந்துட்டு வித்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு விக்ருத தேவதாசி அப்படின்னு சொல்கிறாங்க. பிருத்திய தேவதாசி அப்படின்னா வாலண்டியராகவே நான் வந்துட்டு இந்த கோவிலில் தேவதாசியாக இருக்கேன், தேவரடியாராக நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக ஒரு பொண்ணு வந்தாங்க அப்படின்னா அவங்கள பிருத்திய தேவதாசி அப்படிங்கிறாங்க. பக்த தேவதாசி அப்படின்னா டிவோஷனலாக மட்டும் இந்த நடனம் ஆடுறதுக்கோ இல்லை சுத்த தூய்மை பணி செய்கிறதுக்கோ அந்த மாதிரியான வேலைகள்லாம் இல்லாமல் டிவோஷனலாக மட்டுமே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள பக்த தேவதாசி அப்படிங்கிறாங்க. அடுத்து இருக்கிறது அலங்கார தேவதாசி. ஒரு சர்டைன் விஷயத்தை அட்டைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்டைன் ஏஜாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு முக்தி நிலையாக இருக்கலாம், பியூபர்ட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நகைகள்லாம்
போட்டு அலங்காரம் பண்ணி அவங்கள கோவிலுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள அலங்கார தேவதாசி அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கோபிகா இல்லைனா ருத்ர கன்யகா. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நடனம் ஆடுறதுக்கோ இல்லை பாட்டு பாடுறதுக்கோ கவிதை சொல்கிறதுக்கோ கோவிலுக்காக வந்து சேவகம் செய்வாங்க. ஆனால் அதுக்கான காசையும் இவங்க வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, தனியாக அவங்களுக்குன்னு ஒரு இல்லற வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி வந்து கடவுளுக்காக அவங்களுடைய சேவகத்தை செஞ்சுட்டு இவங்க அதுக்கான பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்களாம். இதுதான் 7 வகையான தேவதாசிகள். ஸோ ஒவ்வொரு தேவதாசிகளுக்குமே அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய சேலரி அப்படிங்கிறது இருக்கும். இப்போ தேவதாசியாக மாறணும் அப்படின்னா 6 சடங்குகள் இருக்குது. முதல் விஷயம்னா அவங்கள கடவுளுக்கு திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. அதை யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இருக்க பூசாரியே பண்ணுவாங்க. இரண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ராப்பராக தேவரடியார்கள் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. மூணாவது இந்த டான்ஸு, பாட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க கற்றுப்பாங்க. நான்காவது இந்த கற்றுக்கிட்ட விஷயங்களுக்கான அரங்கேற்றம். அஞ்சாவதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கோவிலில் வந்துட்டு என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுப்பாங்க. ஆறாவதுன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சுவல்ஸ், என்னென்ன பூஜை புனஸ்காரம்லாம் அவங்க செய்யணும் அப்படிங்கிறது பிரித்து கொடுப்பாங்க. இந்த 6 சடங்குகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள தேவதாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சடங்குக்கு பேர் பொட்டுக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தேவதாசிகளை கடவுளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனாலேயே இவங்களை நித்திய சுமங்கலி அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே ஒரு சுமங்கலி ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ரொம்ப நல்ல காரியமாக பார்ப்போம் இல்லையா. இவங்க நித்திய சுமங்கலி, கடவுளினுடைய மனைவிகள். அப்போ இவங்க ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்க ஏதாவது பேசினாங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வை பட்டுச்சுன்னா இல்லை அவங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனாலே கூட அது ஒரு பெரிய பாக்கியமாக மக்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த தேவதாசி சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் பல இடங்களில் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டு இருந்தது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கோவா, கர்நாடகா, ஒடிசா, இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்தது. இப்போ நம்ம எல்லாருக்குமே, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம நார்மலாக மாதவிடாய் காலங்களில் பெண்களை கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க கோவில்லையே இருந்து அவங்கள முழுக்க முழுக்க அர்ப்பணிச்சுட்டு கோவிலுக்காக சேவகம் செய்கிறவங்க, கடவுளுக்காக சேவகம் செய்கிறவங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க மாதவிடாய் காலத்தில் எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த கோவிலுக்கு தேவதாசிகள் இந்த மாதிரி மாதவிடாய் காலங்களில் போய் தங்குறதுக்குன்னு ஒரு ஹட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த ஹட்டுக்கு போய் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த குரூப் ஆஃப் தேவதாசிகள் இருக்காங்க இல்லையா, அதுலேயே வந்துட்டு ரொம்ப செல்வந்தர்களாக இருக்கவங்களுக்கு பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்கும். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, சேலரிஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நிறைய தேவதாசிகள் ரொம்பவே செல்வந்தர்களாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பெரிய பெரிய வீடுகள், நிறைய இடங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படியும் இல்லைன்னா அந்தந்த கோவில்லையே தனியாக ஸ்டோரேஜ் ரூம்ஸ் மாதிரி இருக்குமா, அந்த இடத்துல இவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த 6th செஞ்சுரி வரைக்கும் ஒரு பாக்கியமாக பார்க்கப்பட்டு இருந்த, ரொம்ப பெரிய ஹை பிளேஸில் வச்சுட்டு இருந்த தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க அதுக்கு அப்புறமா ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அதுலேயே அவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாகுது. அதுக்கப்புறம் முகலாயர்கள் வராங்க, பிரிட்டிஷர்ஸ் வராங்க. அப்போ அவங்க நிலைமை இன்னுமே மோசமாக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு வர சேலரி அப்படிங்கிறது கட்டாக ஆரம்பிக்குது. ஸோ வாழ்க்கையை நடத்திட்டு போகணும், தினசரியாக அவங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வெளியே வேலைகளுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போகும்பொழுது இவங்களை தப்பாக மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த தேவதாசி அப்படிங்கிற பெயர் வேற மாதிரியான அர்த்தத்துக்கு மாற ஆரம்பிக்குது. தேவதாசியினுடைய ஒரு ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கண்டறியப்பட்ட டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சுவே ஒரு தேவதாசி தான் அப்படின்னு சொல்லி பல ஆர்கியாலஜிஸ்டும் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்துட்டு நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு நல்ல அலங்காரம் பண்ணி இடுப்பில் கை வச்சுட்டு ரொம்பவே கம்பீரமாக நின்றுட்டு இருப்பாங்க. அதனாலே அவங்களே ஒரு தேவதாசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த வர மயூரியன் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா ரூபஜீவா அப்படின்னு சொல்லி ஒரு விமன் கம்யூனிட்டி இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிட்டியில் பொறுக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களும் என்ன பண்ணணுமா, டான்ஸில் இருக்க எல்லா ஃபார்ம்ஸுமே கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணுமா. இவங்க வந்துட்டு ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி, அந்த இடங்களில் இருக்க ஒரு ஹை பொசிஷனில் இருக்க யார் வேணாலுமே இவங்களை அணுகிக்கலாம். ஒரு கால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஆனால் இவங்க தேவதாசிகள் கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க ரொம்பவே ஒரு ஹை ரெஸ்பெக்டபிள் பிளேஸில் இருந்தவங்க, ரொம்பவே மதிப்பு கூடி இருந்தவங்க. அண்ட் இந்த தேவரடியார்கள்லேயே வந்துட்டு பெண்கள் இப்படி இருக்காங்க இல்லையா, இதே மாதிரி ஆண்களுமே இருக்காங்க. அவங்கள வந்துட்டு நட்டுவானர் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அந்த நட்டுவானர் அப்படிங்கிறவங்க ஹை பொசிஷன்டு பீப்புளாக இருக்காங்க. ஆனால் இந்த தேவரடியார்களில் பெண்களாக இருந்தவங்க மட்டும் தடம் புரண்டு வேற வழிக்கு போயிட்டாங்க. பல்லவர் காலத்தில் தான் இந்த கோவில் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், ஒரு கான்செப்டே உள்ளே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து
கோவில்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கோவில்ல 4 தேவதாசிகளை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னாலே 700 தங்க காசுகளை கொடுத்து அப்பாயிண்ட் பண்ற ஒரு நிலைமை இருந்தது. அவ்வளவு ஒரு ஹை பொசிஷன்ல இருந்தவங்க இவங்க எல்லாருமே. இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் நாயனார் கோவில்ல நடந்திருக்கு. அண்ட் இதை வந்துட்டு காஞ்சிபுரம் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போ தேவதாசிகள் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ரொம்ப ஹை பொசிஷனில் இருந்தாங்க, டான்ஸ் ஆடுறவங்கலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இந்த சமயத்தில் தான் சோழர்களுடைய பீரியட் வந்துட்டு ரொம்ப பீக்கில் இருந்தது. அந்த சமயத்தில் ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் பயங்கரமாக ப்ளூம் ஆக ஆரம்பிச்சது. நடனமாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக வளர ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் சோழர்களுடைய பீரியட் வீக் ஆக ஆரம்பிச்சது. விஜயநகர கிங்டம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த தேவதாசிகளை இவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பொதுவாகவே இந்த தேவதாசிகள் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் மட்டும், கடவுள் முன்னாடி மட்டுமே நடனம் ஆடக்கூடியவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசனுடைய கட்டளையின் காரணமாக கடவுள் முன்னாடி நடனம் ஆடிட்டு இருந்தவங்க அரசவையிலையும் அந்த புறத்துலையும் அரசர்கள் முன்னாடி நடனம் ஆட ஆரம்பிச்சாங்க. இங்கே இருந்து தான் இந்த தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க மிஸ்யூஸ் பண்ணப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த தேவதாசிகள்லேயே ஆர்ட் ஃபார்ம்ஸில் கை தேர்ந்து இருக்கவங்க மல்டி லிங்குவலாக இருந்தாங்க, பல பாஷைகள் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டான்ஸ் எடுத்துக்கோங்களேன், அதில் வந்துட்டு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா, பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினி ஆட்டம், ஒடிசி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஃபார்ம்ஸையும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேட்டுக்கு போய் தங்கி ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வருவாங்க. இதனாலேயே இவங்க எல்லாருமே மல்டி லிங்குவலாக இருந்தாங்க. இப்போ நம்ம மயூரியன் பீரியடில் ரூப் ஜீவா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி ஆஃப் விமனை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சவுத்தில் பரத்தையர் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. இவங்களுமே வந்துட்டு யார் வேணால் அப்ரோச் பண்ணிக்கலாம், ஹை கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் கல்யாணம் ஆனவங்க கூட இவங்கள ஒரு செட்டப் மாதிரி, கேர்ள் ஃப்ரெண்ட் செட்டப் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய நிலைமைக்கு தேவதாசிகள் எப்போ போக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது தான். ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுதும் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆட்சி மாறி வரவங்க இங்கே ஆல்ரெடி ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா இவங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த இஷ்ட தெய்வத்தை ஆல்ரெடி இருக்க கோவிலை இடிச்சிட்டு மறுபடியும் கோவிலாக கட்டுவாங்க. என்னதான் தேவதாசிகள் வந்துட்டு பயங்கர ரிச்சானவங்க பலர் இருந்தாலும் சில தேவதாசிகளுக்கு வந்துட்டு இந்த கோவில்ல இருந்து வர காசு தான் அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரம் அப்படிங்கிறது. இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த கோவிலை இடித்து மாற்றி இடித்து அப்படின்னு பண்ணும்பொழுது என்ன ஆகுது, இவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதிக்க ஆரம்பிக்குது. அண்ட் இவங்க முழுக்க தடம் மாறி போகிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவதாசிகளே தான். தேவதாசிகளுக்குள்ளேயே சீனியர் தேவதாசி, ஜூனியர் தேவதாசி அப்படிங்கிற 2 பிரிவுகளாக இருந்தாங்க. இந்த சீனியர் தேவதாசிகள் என்ன பண்ணுறாங்க, பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஆசைப்பட்டு 700 தங்க காசுகளை கொடுத்து 4 தேவதாசிகளை அப்பாயிண்ட் பண்ண காலம் போய் 30 தங்க காசுகளை கொடுத்து ஒரு ஜெனரேஷன் ஆஃப் தேவதாசியை அரசர்கிட்ட செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் அவங்களுடைய அந்த புறங்களை அலங்கரிக்கிறதுக்காக. சவுத் ரீஜியன்ல தான் இந்த தேவதாசிகளுடைய நிலைமை அப்படிங்கிறது ரொம்பவே மோசமாக இருந்தது. ஆனால் நார்த்தில் ஒடிசாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெகநாதர் கோவிலில் கடைசி வரைக்கும் தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க முன்னாடி எவ்வளவு மரியாதையோட மதிப்போடு இருந்தாங்களோ அதே மரியாதையோட தான் அவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இந்த தேவதாசி அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பரவி இருக்கு, வெவ்வேறு பெயர்களோடு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பர்பஸ் அப்படிங்கிறது ஒன்று தான், கடவுளுக்கு சேவகம் செய்கிறது, கோவிலில் இருந்து கடவுளுக்கான சேவைகளை செய்யறது. இதுதான் அவங்களுடைய பர்பஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் முகலாயர்கள் வராங்க, பிரிட்டிஷர்ஸ் வராங்க. பிரிட்டிஷர்ஸ் டைம்லன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம சர்வை பண்ணுறதுங்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்போ இவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது இன்னுமே மோசமாக ஆரம்பிக்குது. இந்த கூத்தியர் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இது வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தையே கிடையாது. கூத்து அப்படின்னா என்ன, இந்த கூத்து கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த டான்ஸ் ஆடுறவங்க, பாட்டு பாடி ஏதாவது ஒன்று செய்கிறவங்களை வந்துட்டு கூத்து கட்டுறவங்க, கூத்தாடி அப்படின்லாம் சொல்லுவாங்களே. ஸோ அது வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தையே கிடையாது. ஆனால் அவங்கள ஒரு தப்பான தொழிலுக்குள்ளே தள்ளும் பொழுது அது கெட்ட வார்த்தையாக மாறுது. அதே மாதிரி தான் தேவதாசிகளையுமே தப்பான தொழிலுக்கு தள்ளப்பட்ட சமயத்தில் அந்த வார்த்தையும் ஒரு கெட்ட வார்த்தையாக மாறுது. அண்ட் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த வார்த்தையை ரொம்ப சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னமோ ஒரு கெத்து மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் 1947 அக்டோபர் 9 அபாலிஷன் ஆஃப் தேவதாசி ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இதுக்கு முழுக்க கிரெடிட் பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு தான் சேரும். இவங்களுமே ஒரு தேவதாசி கம்யூனிட்டியில் இருந்து வந்தவங்க தான். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் டாக்டராக இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பார்லிமெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட முதல் பெண்மணியும் இவங்க தான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, தேவதாசிகளுடைய வாழ்க்கை நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த தேவதாசி அபாலிஷன் ஆக்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அப்போ காங்கிரஸ் பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருந்த சத்யமூர்த்தி ஐயர் இதுக்கு வன்மையாக கண்டிக்கிறார். இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. இவங்க
கடவுளுக்கு சேவகம் செய்கிறவங்க, இவங்க இப்படி பண்ணுறதுனால அடுத்த ஜென்மத்தில் இவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, மோட்சம் அடைவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ நம்மளுடைய முத்துலட்சுமி ரெட்டி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க, ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறாங்க. அப்படி அவங்க அடுத்த ஜென்மத்தில் மோட்சம் அடைவாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி ஐயர்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாரையுமே ஏன் தேவதாசியை அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. இந்த ஒரு கேள்வி கேட்ட உடனே எல்லாருமே அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் 1947 இந்த அபாலிஷன் ஆக்டை கொண்டு வந்துடுறாங்க. இதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருமே தேவதாசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். இவங்களுமே இந்த கம்யூனிட்டியினுடைய நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக பாடுபட்டிருக்காங்க. அவங்க எழுதின ஒரு புஸ்தகம் தான் தாசிகளின் மோசவலை அப்படிங்கிறது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தாசிகள், அந்த தேவதாசிகளினுடைய வாழ்க்கை நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டமாக தான் இந்த நாவலை பார்க்கப்படுது. இப்போவுமே தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அண்ட் பூரி ஜெகநாதர் டெம்பிளில் கூட நம்ம சொன்னோம் இல்லையா, தேவதாசிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க 6th செஞ்சுரியில் அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கிடைச்சதோ அதே மரியாதையோடு தான் 2015 வரைக்குமே இருந்தாங்க. ஜெகநாதரனுடைய கடைசி மனித மனைவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சம்சிமணி தேவியை சொல்கிறாங்க. இவங்களுமே வந்துட்டு ஒரு தேவதாசி தான். கர்நாடகாவில் ஹவனப்பள்ளியில் இன்னுமே தேவதாசிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ தேவதாசிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ரொம்பவே மதிக்கப்பட்டு இருந்தாங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஆனால் இப்போ அவங்களுடைய நிலைமை அண்ட் அவங்க அந்த பேரினுடைய அர்த்தம் அப்படிங்கிறதே மாறி போயிருச்சு. ஸோ ஃபைனலி இப்போ எல்லாரும் சர்வ சாதாரணமாக யூஸ் பண்ணுற கெட்ட வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கம்யூனிட்டியினுடைய வலியும் வேதனையும், அவங்க கம்யூனிட்டி எப்படி மாறுச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்குது. இப்போ இந்த கம்யூனிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.